பிரத்யங்கிர ஆலயத்தில் அருள்வாக்கு கூறப்படுகிறது. பகுதி 3. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புரிஞ்சதா? புரிய நேரம் இதில் என்னோட குழந்தையோட அர்த்தம் புரிஞ்சிருக்குது. தங்கி தடங்கி கல்ல கண்டதெல்லாம் கடவுளை கும்பிட்டு எனக்குன்னு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்குறிய கடவுளை, இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு கூட வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? எனக்கு இந்த குழந்தை வாரிசு நான் இருந்தும் எல்லாமே எனக்கு இருக்குத, இந்த கால நேரத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மனக்கலக்கம் உனக்கு. சரியா? எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டீங்க, பார்த்த வைத்தியமெல்லாம் எனக்கு பலம் கொடுக்கல. இந்த வைத்தியம்னாச்சும் எனக்கு அந்த பலன் கொடுக்குமா இல்லையா? 10 விதமாக சொன்னாங்க. இந்த இடத்துல நாமளும் போய் கண்டறிஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற நினப்பில் வந்தேன். சரியா? என்னோட இடத்துக்கு வந்து நேரத்தில் என்னோட மண்ணை மிதிச்ச நேரத்தில் இருந்து உனக்குன்னு உண்டான கணக்கு நேரம் கால நேரம் கண்டறிஞ்சு பார்த்து அந்த ஜாதக பிரகாரம் ஆணுக்கோ பொண்ணுக்கோ ஒரு பொருத்தம் மாறி இருக்கணும். ஜாதக பிரகாரம் கால நேரம் கணிப்பில் ஆணோ பொண்ணு மர வகையில் ஒன்று மாறி இருக்கு. சரியா? பால் உள்ள மரமும் 3 கிலோ அப்படி கலந்து இருக்கிறதுனால குழந்தைக்கு பாக்கியும் கொஞ்சம் தள்ளி வரும். இப்பயே தடங்கி நிற்கிது. இதுக்கு உண்டான வழியில் உனக்கு உண்டான பிரார்த்தனைக்கு உண்டான நேரம் குழந்தைங்களுக்கு நீ இருக்கிற ஆலயத்திலிருந்து பக்கத்தில் காளியம்மன் ஆலயம் இருக்குதா இல்லையா? அந்த ஆலயத்தில் நெய் விளக்கு 7 வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள், 7 வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எலுமிச்சை பழத்தால் இந்த விளக்க போடணும். சரியா? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே தொடர்ந்து 7 வாரம். அந்த அன்னைக்கு விளக்கு போடுற அந்த அன்னைக்கு சுத்தமத்தமாக இருந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சை பழத்தால் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வா. அதுக்கு உண்டான வழி இந்த 7 வாரம் முடிக்கிறதுக்குள்ளேயும் உனக்கு உண்டான கால நேரத்தை கழித்து நான் ஏடு எடுத்து கொடுக்குறேன்னா குழந்தை, என் ஆலயத்தில் எப்படி மணிவாசம் ஒழிக்குதோ அது போல் உன் ஆலயத்தில் ஆணோ பொண்ணோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்து அதுக்கு உண்டான வழியை எப்படி இந்த நேரத்தில் நிறைஞ்சனமாக அந்த தொட்டில் வாங்கி மடியில் கட்டணும், அதுக்கு உண்டான தொட்டில் உன் வீட்டில் கட்டுற அளவுக்கு நான் வழிவகுத்து கொடுக்குறேன். 3 கண்ணி கொடுப்பா. இந்த 3 கனியும் 2 கனி 2ஆக வெட்டி சர்க்கரையோ உப்போ போட்டு உள்ளுக்கு 2 பேர் மட்டுமே எடுத்துக்கிறோம். சரியா? வேற எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் இந்த கனியை கொடுக்கக்கூடாது. சரியா? இந்த கருமருந்தை தண்ணியில் போட்டு காலையில் நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு மட்டும் 2 பேரும் எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்பா, வீடு கட்டி கட்டாத பாதையில் நிற்கிது. வீடு முழுமையாக எனக்கு நிறைவேறுமா ஏறாதா அப்படிங்கிற வந்த வாதிக்கு வாக்கு. இதில் என்னடா குழந்தை உனக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குது? 10 விதமாக ஏடு எடுத்து உன்னோட ஏட்டை நான் படிக்கிறேன். என்னோட ஏட்டுக்கு கால நேரத்தில் கணிச்சு அந்த இடத்துல வீடு கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கேட்ட இடத்துல கொடுத்த இடத்துல தொழில் தொடங்கி இன்னைக்கு நேர காலத்தில் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுமான்னு சொல்லி என்னோட மடியில் கேட்டியா இல்லையா? அதுக்கு உண்டான வழியை நான் தொடங்கி கொடுக்குறேன்டா குழந்தை. தொடங்கி கொடுத்தா அதுக்கு உண்டான வழியை நான் படிப்படியாக நடத்தி கொடுப்பேன்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? அதுக்கு உண்டான கால நேரம் கணிஞ்சு நேர காலங்களில் ஒவ்வொன்றா படிப்படியாக அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வச்சு 10 ரூபா வருமானம் இல்லைனாலும் அதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நேர காலங்களில் உன்னோட வீட்டில் கண்டறிஞ்சு பார்த்ததில் வாஸ்து பிரகாரம் எதுவும் சரியில்லாத இருக்கிற குழந்தை, அந்த சரியில்லாத கால நேரத்துக்கு தான் இதை மாற்ற சொன்னேன். சரியா? இந்த மாற்றுறதுக்கு உண்டான வலிப்பில் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் என்னோட கருமரத்தை தெளிச்சு விட்டு வேலையை பாரு, முழுமையாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். தயங்க வேண்டாம். 10 ரூபா கையில் காசு இல்லைங்கிற நேரம் வேண்டாம். முழுமையாக தொழிலுக்கு உண்டான வேலையோ கண்டறிஞ்சு பார்த்து முன்ன இருந்தது போல் இல்லாமல் முழுமையாக இப்போ என்னோட மகன் வந்து அமர்ந்திருக்கிறான் அந்த ஆலயத்தில். சரியா? ஒரு நல்லது கட்டத்துக்கு போனால் கண்டறிஞ்சு போகணும். புரிஞ்சுதா? புரிய நேரமாகுமா? ஒரு நல்லது கட்டத்துக்கு போனால் கண்டறிஞ்சு போகணும். ஒரு தீட்டு திடக்கு இடத்துல போய் சாப்பிடக்கூடாது.
அதுக்கு உண்டான கால நேரத்தை அமைச்சு கொடுத்தா என் மகன் முழுமையாக உட்காந்து ஏடே கூட எடுக்கிறதுக்கு உண்டான கால நேரத்தை வகுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வழியை நான் வகுத்து கொடுக்குறேன். சரியா? அந்த ஏட்டில் அந்த குதிரை மேலே ஏறி அந்த விளையாண்ட அந்த இடத்துல எனக்கு அந்த ஏடை படிக்கிற நேரம் கால நேரமோ விளையாடி அந்த இடத்துல வரணும்னா சுத்தமான கருப்பனா வந்து நிற்பேன். சரியா? அந்த இடத்துல எனக்கு உண்டான எதுவுமே கொடுக்கக்கூடாது. எனக்கு உண்டான பூஜையை மட்டுமே கொடுத்து அந்த பூஜையை செய்ய பாருங்க. புரிஞ்சதா? புரிய நேரமாகுது. அந்த இடத்துல சுத்தமான கருப்பனா வந்து உட்காந்துருக்க போறேன். என்னோட குழந்தைக்கு சின்ன சிரிச்சமா அந்த இடத்துல இருக்குது. அதனால அந்த இடத்துல சுத்த பத்தம் இருக்கணும் மெயினு. சரியா? சுத்த பத்தம் இருந்து எனக்கு பூஜை கொடுக்கணும். வெளியில கொடுக்கறது போல எனக்கு வேற எதுவும் ஆதாரம் படைக்கக்கூடாது. புரிஞ்சுதா? வெளியில படைக்கணும்னா ஒரு கருப்பசாமி ஆலயத்திலயோ ஒரு இடத்துலயோ போய் நீ படைச்சிக்கலாம். உன்னோட இடத்துல நான் சுத்த கருப்புனா அந்த இடத்துல அந்த அருவாள்ல இருந்து பேச்சு கூட எடுத்தாலும் எடுப்பேன். சரியா? நினைச்சா அந்த இடத்துல வந்து போவேன். காத்தா வந்து கருவா மறைவேன். அது போல சுத்தம் பத்தம் இருக்கணும். வெளியில போனா என் ஆலயத்தில் உள்ள போதுகளை அந்த சுத்தம் இருக்கணும். சுத்தம் இல்லைன்னா விளையாண்டு போயிடுவேன். சரியா? அதுக்கு உண்டான ஏட்டை எடுத்து கொடுத்துருக்குறேன். அந்த ஏட்டுக்கு உண்டான நேரம் உட்காந்து பேசினா அந்த திருமணம் அமையறதுக்கு உண்டான வழியை நான் வகுத்து கொடுக்குறேன். எனக்கு உண்டான கால நேரத்துல இந்த திருமணம் அமையணும், எனக்கு என் குடும்பத்துல என் பிள்ளைங்களை பார்த்துக்கணுங்கிற நினைப்ப ஏற்கனவே என் மடிக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கு உண்டான கால நேர பிரகாரம் நான் காட்டி கொடுத்த பொண்ணும் உட்காந்து பேசினா இந்த மகனுக்கு உண்டான அமையிற 2ஆம் தாரமா அமையும். புரியுதா? இந்த 2ஆம் தாரத்துல பேச்சு உட்காந்து பேசினா அமையறதுக்கு உண்டான வழியை நான் முன்னிருந்து நடத்தி கொடுக்குறேன். இதுக்குண்டான கால நேரம் இந்த நேரம் மட்டுமே இருக்குது. சரியா? இந்த நேரத்தில் இதுக்குண்டான கால நேரம் ஏடு எடுத்து படித்து அந்த கருப்பனுக்கு உண்டான நேரமும் உட்காந்து நேரத்தில் படித்தா மட்டுமே அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு. எப்படி வழிமுறை என்ன வருதுன்னு தெரியுது. உனக்கு உண்டான நேரத்தில் வழிவகுத்து கொடுத்துருக்கிற நேரம் இந்த வீடு முழுமையாக முடியட்டும். சரியா? இந்த 2ஆவது ஆரங்கிறதுக்கு ஒரு ஆற்றை கண்டு ஒரு மரம் வச்சு ஒரு வெட்டி முழுமையாக ஒரு பூஜையை முடிக்கணும். முடிச்சா 2ஆவது தாரத்தை முழுமையாக நான் அமைச்சு கொடுக்குறேன். புரிஞ்சதா? புரிய நேரமாக இதை செஞ்சா மட்டுமே முழுமையா அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த குழந்தை இல்லை அப்படின்னா தாரத்திலேயே வெட்டி விடுற நேரம் உட்காந்துருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிய நேரமாகுமா? ஒரு 6 கண்டு அதுக்கு உண்டான வழியில வகுத்து கொடுங்க. இந்த பூஜையை செஞ்சா தாரம் இருந்தாரம்